வணக்கம் நண்பர்களே. நேற்று திட்டக்குடி அரசு பள்ளியைச் சேர்ந்த சில மாணவர்களுக்கும் ஒரு பெரியோருக்கும் நிகழ்ந்த ஒரு மோதல் நேற்று மதியம் 12 மணிக்குள்ளாகவே ஒரு தீர்வு எட்டப்பட்டது. மாணவர்கள் எதிர்கால நலன் கருதி அந்த பெரியவரும் தன் புகாரினை திரும்ப பெற்றுக் கொண்டார். மாணவர்கள் இன்னைக்கு எக்காலத்தில் இவ்வாறான செயலில் ஈடுபட மாட்டோம் என்று கூறி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள். இது இவ்வாறு இருக்க பெரும்பாலான காட்சி ஊடகங்களிலும் அச்சு ஊடகங்களும் வந்திருக்கின்ற செய்தி சற்று அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. காட்சி ஊடகங்களில் பள்ளி மாணவர்கள் முதியவரை தாக்கும் பகீர் வீடியோ என்பதாக வெளியிட்டிருக்கிறார்கள். அச்சு ஊடகங்களிலும் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். ஊடகவியலாளர்களை பார்த்து நான் எழுப்புகின்ற ஒரே ஒரு கோரிக்கை இருக்கிறார். எந்த ஒரு செய்தியையும் நாம் அணுகும் பொழுது அந்த செய்தியின் கோணங்கள் என்னவென்று நாம் கண்டிப்பாக தீர அலசி ஆராய வேண்டியதாக இருக்கிறது. அந்த காணொலியில் வெளியிட்டீங்க சரிதான், ஆனா அதுக்கு பின்னாடி அந்த சம்பவம் எவ்வாறு ஒரு முடிப்பினை எட்டியது என்று வெளியிட்டிருக்க வேண்டும் அல்லவா? அச்சு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்ற செய்தி சரிதான், ஆனால் என்ன நிகழ்ந்தது என்று யாரையும் விசாரித்து எழுதியிருக்க வேண்டும் அல்லவா? ஒன்று அந்த முதியவரை விசாரித்திருக்க வேண்டும், இல்லையில் பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது பிற ஆசிரியர்களை விசாரித்திருக்க வேண்டும். விசாரித்து நாம் செய்தியை வெளியிட்டோமா என்கின்ற ஒரு கேள்வியை முன்வைத்தால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் நேற்று மதியத்திற்குள்ளாகவே அந்த விடயம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. ஊடகங்கள் இருக்கட்டும், நாம் வெளியிடுகின்ற செய்திகள் இன்றைய காலகட்டங்களில் வெகுஜன மக்களை மிக விரைவாக சென்றடைகின்றன என்று நிலை அல்ல. நாம் வெளியிடுகின்ற ஒவ்வொரு செய்தியும் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஒன்று தீரா வடுவாகவோ ஆறாறு அணங்களாகவோ அல்லது மிகப்பெரிய நன்மையான ஒரு மாற்றங்களாகவும் மாறும் என கூறினால் அதற்கு மாற்று கருத்தை கிடையாது என்பதுதான். ஏனென்றால் நமது கையில் இருக்கின்ற எழுநூல்கள் சமூக மாற்றத்திற்கான ஒரு சிறந்த ஆயுதம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு ஊடகங்களாளருக்கும் சமூக பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடாமல் நம்முடைய பொறுப்புகளை நாம் மிகச்சரியாக நிறைவேற்ற வேண்டும். ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவத்துக்கு எத்தனை கோணங்கள் இருக்கின்றன என்று நாம் கண்டிப்பாக அலசி ஆராய்ந்து கொண்டு இருக்கிறது. அதன் பிறகுதான் செய்தியை வெளியிட வேண்டும். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதுவும் இதே கடலூர் மாவட்டம் நிகழ்ந்த ஒரு சம்பவம் தான். தலைநகருக்கு பக்கத்தில் இருக்கின்ற, அதாவது மாவட்ட தலைநகருக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஊரில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டார் என்று கூறி அந்த பெண்ணின் அண்ணன்கள் உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை அடித்து பெரும் உள்ளாடையுடன் அழைத்து வருகின்ற ஒரு பெரிய புகைப்படத்துடன் ஒரு நாளிதழில் முதல் பத்தியில் செய்தி வருகிறது. முதல் பக்கத்தில் அடுத்த நாள் காலையில் அதே பத்திரிகையில 4வது பக்கத்துல கடைசி பத்தியில சின்னதா ஒரு செய்தி, நேற்று வந்த செய்தி உண்மை அல்ல, தாமதமாக வந்த மாணவியை அந்த ஆசிரியர் கண்டித்ததால் கோபமடைந்த அந்த மாணவியின் அண்ணன்கள் அந்த ஆசிரியரை தாக்கினார்கள் அப்படின்னு ஒரு மறுபதிவுக்கு வெளியிட்டிருந்தாங்க. ஒரு தவறான செய்தி மிகப்பெரியதாக முதல் பக்கத்திலும், சரியான ஒரு செய்தி சின்னதா ஒரு 5 வரியில கடைசி பத்தியில 4வது பக்கத்திலையும் வெளியிட்டிருந்தார்கள். அந்த ஆசிரியருக்கு நேர்ந்த அவமானம் தான். ஊடகங்கள் செய்தி ஆசையில் உடனே செய்தியை வெளியிட்டு விடுகிறார்கள். அந்த செய்தியின் பின்னே என்ன நிகழ்கிறது, அதனால் எந்த விதமான மாற்றங்கள் நிகழ்கின்றன, அதெல்லாம் நம்ம சமூக மாற்றத்தை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. ஆனால் ஊடகவியலாளர்கள் ஒவ்வொருவரும் நினைத்தால் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த சமூகத்தில் நிகழ்த்த முடியும். இனி வருகின்ற ஒவ்வொரு செய்திகளையும் பல கோணங்களில் அலசி ஆராய்ந்து வெளியிட்டு கொள்ளுங்கள் உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் மாணவருடைய ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங்லாம் பற்றி கேள்வி எழுப்புறதை பார்க்க முடியுது. பெற்றோர்கள் பார்க்கணும் அப்படிலாம் சொல்றது கேட்க முடியுது. பள்ளி முன்ன போல இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்க முடியுது. அதற்கு என்ன விதமான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களிடம் கேட்டோம் என்றால், என் பிள்ளையை கண்டிக்காத, என் பிள்ளை ஸ்கூல் கமிச்சு சொல்லியே அடிக்கிறேன், நீ ஏன் கண்டிக்கிறேன்னு கேட்கிற பெற்றோர்கள் தான் நிறைந்திருக்கிறார்கள். அதன் பிறகு ஆசிரியரிடம் ஒரு சார நான் இவனை கணிச்சுட்டு நான் என் வேலையை விட்டு வரணும்னா சொல்கிற ஆசிரியரை நாம் பார்க்கிறோம். இங்க சமூகம் கெட்டுப்போனதுக்கு மிக முக்கியமான காரணம் அரசாங்கத்தின் சில சட்டங்கள். இன்னைக்கு ஒரு டாக்டருக்கு தப்பு நடந்துருச்சுங்கிறதுக்காக இந்தியா முழுவதும் மறியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பல ஆசிரியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், தாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது எதுவும் இந்த அரசாங்கங்களுக்கு தெரியாதா அல்லது ஆசிரியர் சங்கங்களுக்கு தெரியாதா? எந்த ஆசிரியர் சங்கம் ஆசிரியர்களுக்கான பணி பாதுகாப்பு வேண்டும் என்று போராடி இருக்கிறார்கள்? யாரும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். அரசாங்கம் மருத்துவர்களுக்கு எப்படியெல்லாம் சட்டம் இயற்றுகிறார்களோ என்று கூறியிருக்கிறார்கள். ஒரு மருத்துவர் மீதோ மருத்துவ பணியாளர் மீதோ ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டால் 6 மணி நேரங்களுக்குள் முதல் தகவல் அறிக்கை FIR பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க.
ஆனால் ஒரு ஆசிரியர் தாக்கப்பட்டால், ஒரு ஆசிரியர் கொல்லப்பட்டால், ஒரு ஆசிரியர் அவமானப்படுத்தப்பட்டால் துறை ரீதியான நடவடிக்கை அந்த ஆசிரியர் மீது எடுக்கப்படுகிறது. அந்த ஆசிரியர் எழுப்புகிற எல்லா கோரிக்கையும் நிராகரிக்கப்படுகிறது. அப்படி என்றால் இந்த ஆசிரியர் சங்கங்கள் எதற்கு? இவர்கள் அனைவரும் போராடி இருக்க வேண்டாமா? ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு வேண்டும், எங்களுக்கு எங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, எங்கள் உடைமைகளுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, எங்களுடைய மரியாதைக்கு அச்சுறுத்தல் இருக்கிறோம் என்று எந்த ஆசிரியராவது போராடி இருக்கிறாரா? ஆசிரியர் சங்கங்கள் கேள்வி கேட்டிருக்கின்றனவா? அரசாங்கங்களுக்கு ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று யாரையும் கேட்டிருக்கிறார்களா? இந்த ஒரு சம்பவத்தை முன்வைத்தாவது நான் எழுப்புகின்ற ஒரே ஒரு கேள்வியும் கோரிக்கையும் இதுதான். அரசாங்கத்திற்கு ஆசிரியர் சங்கங்கள், ஆசிரியர் அமைப்புகள் ஒரு வலுவான ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டும், பணி பாதுகாப்பு வேண்டும் என்று. ஆசிரியர் தாக்கப்பட்டாலோ அல்லது அவமானப்படுத்தப்பட்டாலோ அதே 6 மணி நேரத்துக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும். ஆசிரியர் இழந்து போன அதிகாரங்கள் திரும்பி வர வேண்டும். மாதம் ஒரு முறையாவது ஒவ்வொரு வகுப்பாசிரியரும் அல்லது அந்த வகுப்பிற்கு போகின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களும் பெற்றோர்களை சந்தித்து உரையாட வேண்டும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா மீண்டும் மாணவருடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக கட்டமைக்கப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. ஊடகவியலாளரிடம் நான் கேட்கின்ற இன்னொரு கோரிக்கையும் இதுதான். இந்த கருத்தினை முன்வைத்து ஏதேனும் ஒரு செய்தியையோ ஒரு கட்டுரையையோ உங்களுடைய ஊடகங்களில் வெளியிடுங்கள். இதன் காரணமாக மாணவரின் எதிர்காலமும் இந்த தேசத்தின் எதிர்காலம் காக்கப்படும். அதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்க முடியும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.